ம். வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இப்ப இங்க பாருங்க, இதுதான் மல்பெரி செடி. இந்த மல்பெரி இப்போ போன வாரம் வரைக்கும் நல்லா நெறையா பழம் குடுத்துக்கிட்டு இருந்தது. இப்ப ஓஞ்சு போச்சு. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கீழ இந்த க்ரோ பேக்கு, இது இருக்கக்கூடிய க்ரோ பேக்கு இப்ப கிழிஞ்சு போச்சு. அதனால நாங்க இப்ப க்ரோ பேக்க மாத்தலான்னு இருக்கோம். இத தூக்க முடியாது. தூக்குனா அப்படியே நுணுங்கி கொட்டும். இங்க பாருங்க. அதனால இதிலயே செடி இருந்தா தண்ணி ஊத்த முடியல. ஊத்துற தண்ணியெல்லாம் வெளிய வருது. இத இப்ப வேற ஒரு பிளாஸ்டிக் டப்புக்கு மாத்தி வைக்கலாம் அப்படின்னு இருக்கோங்க. இந்த க்ரோ பேக்க அப்படியே கீழ வரைக்குமே கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணவே வேண்டியதில்ல. இங்க பாருங்க இப்படி இருக்கு. இதுல எப்படி எவ்வளோ நாளைக்கு செடி தாங்கும்? அதனால தான் இப்ப இத மாத்தி வச்சிரலாம் அப்படின்னு இருக்கோம். வேர் அடியில வரைக்கும் போயிருக்கு. அதனால இப்ப இந்த செடிய அப்படியே சாய்ச்சு விட்டு, இந்த க்ரோ பேக்க சாய்ச்சு விட்டுறலாம் அப்படியே. ம். சாய்ச்சு விட்டாச்சுங்க. சாய்ச்சு விட்டுட்டு இத மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கலாம். இங்க பாருங்க, க்ரோ பேக்க நல்லா கிழிச்சு விட்டுட்டோம். இப்ப செடி ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இவ்வளோ வரைக்கும் வேர் வந்திருக்கு. இப்ப இந்த வேரெல்லாம் கொஞ்சம் கழிச்சுக்கலாம். இங்க மேல வரைக்கும் நல்லா உரம். இந்த மேல் மண்ண பத்திரமா வச்சுக்குவோம். அப்பப்ப போட்ட உரம்லாம் இந்த மேல் மண்ணுல தான் இருக்கு. இந்த மாரி மண்ண கழிச்சுக்கலாம். அடியில போட்ட தென்னை மட்டையெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தரோவா மண்ணை கழிச்சுக்கலாங்க. இந்த இது வர இங்க பாருங்க, மண்ணை இவ்வளோ மண்ணை வெளியில எடுத்துட்டோம். இந்த வேரெல்லாம் முக்கால்வாசி எக்ஸ்போஸ்டு. இதை இப்படியே வைக்கலாம். ஏன்னா 2 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மண்ணெல்லாம் ஓவரா தண்ணி தூக்கவே முடியல. இல்லாட்டி அப்படி அப்படி அப்பா அப்படி தூக்கி போட்டுடலாம். அப்பா எடுத்தாச்சுங்க. ம். இப்ப இத ஒரு தொட்டிக்கு மாற்ற வேண்டியதுதான். இப்ப செடியை இங்க பாருங்க, இங்க கொண்டு வந்துட்டோம். இங்க டப்புக்குள்ள பாதி அளவுக்கு இந்த மண் கலவை போட்டு வச்சிருக்கிறோம். இந்த மண் கலவை 40:30:30. அதுவும் பத்தாதுன்னு 40 மண், ஏன்னா இது மர வகையை சேர்ந்தது. 30 கோகோ பீட்டு, 30% உரம். இதுல கிச்சன் கம்போஸ்ட் போட்டிருக்கோம். அதுவும் பத்தாதுன்னு இந்த பாருங்க, ஹோம்மேடு மண்புழு உரம். மண்புழு உரத்தையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது அப்படியே போட்டுடலாம். வீட்டில் தயார் பண்ணதுதான். எவ்வளோ அருமையான மண்புழு உரம் பாருங்க. அடியில் இதையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே செடியை தூக்கி வச்சிடலாம். இப்போ செடியை தூக்கி வைக்கிறோம் பாருங்க. அப்பாடி. செடியை தூக்கி வச்சாச்சுங்க. இந்த மண்ணையெல்லாம் இப்படி உள்ள தள்ளி விட்டுறலாம். இந்த கேப்பில் இப்போ புதுசாக மண் போடலாம். இந்த மரத்தில் இருக்க மண்ணை மரத்தில் இருக்க மண்ணை கொட்டி நிரப்பிட்டோம். இது கொஞ்சம் தளர்த்தி விட்டோம்னா மண் இன்னும் ரொம்ப கீழே இறங்குது பாருங்க. அதுக்காக இன்னும் கொஞ்சம் மண் கலவை எடுத்து போட்டுக்கலாம். மண் கலவை எடுத்துட்டு வரேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மண் கலவை போட்டுக்கிறோம். இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா நிரவி விட்டுட்டு இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ளே போனாலும் மண் உள்ளே போனாலும் கூட நம்ம மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி விட்டுருவோம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. கடைசியாக தண்ணி ஊற்றி விடுவோம். கொஞ்சம் தண்ணி இறங்கலை, வெளியே தான் வருது. ஏன்னா அவ்வளோ ஈரம் இருக்கு மண்ணிலே. லேசாக ஊற்றி விட்டா போறோம்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த இடத்துல ஊற்றுவோம்.
அவ்வளோதாங்க. தண்ணி இறங்க இறங்க மெதுவாக ஊற்றலாங்க. ஏன்னா மழையில் சொத சொத சொன்னு ஈரமாக இருக்குது மண். அதனால எங்களுக்கு இந்த தொட்டியை கூட தூக்க முடியல, வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி இறங்கின பிறகு தான் கொண்டு போய் வைக்கணும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.